மாதா தொலைக்காட்சியின் இனிய இதயங்களை அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் போஸ்கோ. இது மாதா தொலைக்காட்சியின் ஜீசஸ் பஞ்ச். நேர்களே, இன்றைக்கான இறைவார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 13 இறைவசனம் 9. நீங்கள் கவனமாயிருங்கள் என்ற ஒரு அருமையான இறைவார்த்தை. இந்த இறைவார்த்தையை நம்முடைய நாளைய தலைமுறையினர் மாணவ மாணவிகள் எப்படி சொல்றாங்கன்னு பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். பிரான்சிஸ் கால்வின் இணையதங்களே ரொம்ப அழகா இன்றைக்கான இறைவார்த்தையை சொல்ல போறாங்க. சொல்லுங்க தம்பி, எப்படி இருக்க? நல்லா இருக்கிறியா? நான் நல்லா இருக்கேண்ணா. சரி, இந்த டைம்ல எங்க போற? என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போறேண்ணா. ஓ அப்படியா, சரி சரி. முக்கியமான அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டியா? நான் அம்மா கிட்ட சொல்லிட்டேன். ஓ அப்படியா, சரி சரி. சரி தம்பி, நான் ஒன்று மட்டும் சொல்றேன், கவனம் நான் வச்சுக்கோ. எங்க போனாலும் பத்திரமா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும், சரியா? நீ மட்டும் இல்லாம உன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸையும் பத்திரமா ஜாக்கிரதையா இருக்க சொல்லு. ஏன்னா எப்பவுமே கவனம் தான் முக்கியம். ஏன்னா கவனம் இல்லாத ஒரு லைஃப் எப்பவுமே ரிஸ்கி, ஓகேவா? அதனால கவனமா இருக்கும். சரி தம்பி, நீ கண்டினியூ பண்ணு. பாய். சூப்பர் தம்பிங்களா, ரொம்ப அழகா ஒரு அருமையான கருத்தை ஸ்கிட்டு மூலயமா இந்த இறைவார்த்தையை உங்க பாணியில சொல்லியிருக்கிறீங்க. சூப்பரா இருந்தது. கண்டிப்பா நீங்க கவனமா இருக்கணும், அதே போல நாங்களும் கவனமா இருக்கிறோம். தேங்க்யூ. சொல்லுங்க. இப்போ எங்களோட இறைவார்த்தை என்னன்னா, நீங்கள் கவனமா இருக்கணும். இப்போ அதை பேஸ் பண்ணி தான் நான் சொல்ல போறேன். சொல்லுங்க. இப்போ இந்த உலகத்துல, அதாவது இந்த ஜென்ரேஷன்ல நிறைய பசங்க மொபைல் ரொம்ப யூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு. அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்டடி பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம எதுவா இருந்தாலும் லிமிட்டா, முக்கியமா கவனமா இருக்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போதும் எங்க போனாலும் கவனமா சேஃப்டியா இருக்கணும். ஏன்னா இந்த கவனம்ன்றது நான் சொல்ல, ஏசப்பா சொல்றாரு. வணக்கம். வணக்கம். பேருமா? மரியா. மரியா. ரெனி. டெல்ஃபினா. டெல்ஃபினா. 3 பேரும் இணையதீங்களே இன்றைக்கான இறைவார்த்தை ரொம்ப அழகா ஒரு ஸ்கிட் மூலமா சொல்ல போறாங்க நினைக்கிறேன். அப்படிதானமா? சிறப்பா சொல்லுவீங்களா? சூப்பர். ரெனி, நம்ம வீட்டுக்கு போகும்போது எங்கேயாச்சும் வெளில போலாமா? போலாம். எங்க அம்மாட்ட நான் கேட்டுச்சு. ஒரு நிமிஷம் இருங்க. நான் நேற்று இன்ஸ்டால ஒரு போஸ்ட் பார்த்தேன். ஒரு வெப்சைட்ல நம்ம போட்டோலாம் கொடுத்தா அது ரொம்ப அழகா மாத்திட்டதா. நம்ம 3 பேர் போட்டோ கொடுக்கலாமா? அது சேஃபா? சேஃபான்னு தெரியல, ஆனா நம்ம எதுக்கும் பண்ணி பார்க்கலாமே. எதுவும் டீடைல்ஸ் கேக்குதா? கேக்குது. அந்த நம்ம மெயில் ஐடி நிறைய கேக்குது. அதை வச்சு ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணிடுச்சுன்னா எனக்கு ஏதோ ரிஸ்க்னு தோணுது. கவனமா இருக்கணும். நீங்கள் கவனமா இருங்கள். சூப்பர்மா. ஒரு அருமையான மெசேஜ் வழியா இந்த இறைவார்த்தையை ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ. இன்றைக்கான இறைவார்த்தை டெல்ஃபினா அவங்களுடைய புரிதல்ல அழகா சொல்ல போறாங்க. சொல்லுங்கம்மா. நீங்கள் கவனமா இருங்கள். சூப்பர் டெல்ஃபினா. எதை குறிச்சு நீங்க இந்த காலகட்டத்தில் நீங்க வாழ்ற இந்த சொசைட்டில கவனமா இருக்கணும்னு தோணுது? எனக்கு பாத்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியால முக்கியமா ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்லிட்டு தோணுது. ஏன்னா இப்போ நாங்க எனாக்ட் பண்ணதுலயே ஏஐ பத்தி தான் பண்ணிருக்கோம். அதுலயே நிறைய நடந்திருக்கு. ஸோ அதுல நான் ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்றேன். ஓகே. அப்புறம் வெளியே எங்கேயாவது போகும்போது ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்றேன். சிறப்பு. சூப்பர்மா. நான் சகாய் நேசன் ஜூன் கலைவாணி. சகாய் நேசன். அம்மா உங்க பேரு? என்னோட நர்சி ஜெயராணி ஞானப்பிரகாசம். நர்சி ஜெயராணி. ஓகே, மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. இனிதீங்களே இன்றைக்கான இறைவார்த்தை அக்கா ரொம்ப அழகா சொல்ல போறாங்க. சொல்லுங்க. நீங்கள் கவனமா இருங்கள். ரெனியும் இனிதீங்களே தனியா இன்றைக்கான இறைவார்த்தை சொல்லி அவங்க உள்ளத்திலிருந்து ஒரு சிந்தனையாக சொல்லுங்கம்மா. நீங்கள் கவனமா இருங்கள். இப்போ டிராஃபிக் ரூல்ஸ் தான் கொஞ்சம் நம்ம கடைபிடிக்கணும், அதுல கவனமா இருக்கணும். இப்போ அது ஓகே, அதுல இப்போ அவங்க கவனமா இருக்கிறதுனால தான் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் அதெல்லாம் நடக்குது. சூப்பர். சோ அதுல கவனமா இருக்கு. ஆக்சிடென்ட்னால என்னென்ன இழப்பு நடக்குது? இழப்புனா நிறைய பேர் இறந்து போறாங்க, அடிபடுது நிறைய பேத்துக்கு. லைஃப் போயிடுது இல்லையா? ஸோ அருமையான சிந்தனை முன் வச்சிருக்காங்க. டிராஃபிக் ரூல்ஸை மதிக்கணும். நம்ம எப்பயுமே டிராவல் பண்ணும்போது, பைக் ஓட்டும் போது கவனமா இருக்கணும் இல்லையா? மரியாவும் இணையதீங்களே எனாக்ட் பண்ணி சொன்னாங்க. தனியாவும் சிறப்பா கலக்க போறாங்க ஒரு அருமையான சிந்தனையோடு. சொல்லுங்கம்மா. நீங்கள் கவனமா இருங்க. அப்படி சொல்லும் போதே உங்க உள்ளத்துல இருந்து எழுறது என்ன? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து கவனமா இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து கவனமா இருக்கணும். ஈவன் நம்மளே நல்லா இருந்தா கூட அவங்க ஸ்பாயில் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே ஓகே, எல்லாரும் மனிதர்கள் தானே, அதுல இயல்பா இருக்கும். அதனால சேஃபா இருக்கணும். அவங்க என்ன சொன்னாலும் குட் திங்ஸ் மட்டும் எடுத்துட்டு அவங்க
கவனமா சூப்பர்மா. நண்பர்கள் என்னவா நண்பர்களா இருந்தாலுமே அவங்க சொல்ற நல்லவைகளை மட்டும் எடுத்துக்கணும், மற்ற விஷயங்களை கவனமா இருக்கணும். சூப்பர்மா. கண்டிப்பா இது மற்றவர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும். அது இல்லாம உங்களுடைய ஏஜ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்க சொல்லும் போது அது இன்னும் ஒரு சிறப்பான பாடமா போய் சேரும். சிறப்பு. தேங்க்யூ. என் அன்பு உள்ளங்களே, இன்றைக்கான இறைவார்த்தையை ஒரு சிறப்பான புரிதலோடு நம்முடைய மாணவ மாணவிகள் ரொம்ப அழகா சொன்னாங்க, அப்படிதான் சொல்லலாம். மீண்டும் மற்றொரு புதிய இறைவார்த்தையுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அன்போடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இது மாதா தொலைக்காட்சியின் ஜீசஸ் பஞ்ச்.